கரப்பாம்பூச்சி கட்சிக்காரங்க நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்கு எதிராக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஏன் இன்னும் கண்டுக்காம இருக்கீங்க? ஏன் யாருமே இன்னும் வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்கீங்க? தெருவுல இறங்கி போராட வேண்டாமா? இப்படி எல்லாம் ரீல்ஸ் போட்டு யாராவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களை போராடுறதுக்கு தூண்டிட்டு இருக்காங்கன்னா அவங்க சொல்றத நம்பாதீங்க. அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட கரெக்டா பேசிட்டு போயிருக்காங்க. தே ஆர் ஃபேக் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆல்சோ பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ். இது மட்டும் இல்லாம பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம், ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், இந்த மாதிரி சிம்பத்தியா கிரியேட் பண்ணி கூட்டத்தை வர வச்சு திடீர்னு மார்ச் டுவர்ட்ஸ் பார்லிமெண்ட்னு போறாங்க. கடைசியில அதுலயும் அடி வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பாவி மாணவர்கள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி போராடுறது கரெக்டா, இவங்க சரியானவங்களா அப்படின்னு கேட்டா இவங்க சரியானவங்க கிடையாது. இவங்களும் உருவாக்கப்பட்டவங்க தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக திடீர்னு ஏன் இப்படி ஒரு போராட்டம் வருது? இது எதுவுமே தன்னெழுச்சியா நடக்கிற விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்படுற மூவ்மெண்ட்ஸ். இதை வச்சே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த மாதிரி வர்ற போராட்டங்களோட தலைவர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்சியில ஏற்கனவே வேலை பார்த்தவரா தான் இருப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட பர்சனால மட்டும்தான் இதை கரெக்டா லீட் பண்ண முடியும். அவங்க கொடுக்கிற அஜெண்டாக்கு கரெக்டா வேலை பார்க்க முடியும். அப்படிதான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த கரப்பாம்பூச்சி கட்சியோட தலைவர் ஆத்மியாம் கட்சியில ஏற்கனவே டிஜிட்டல் டீம்ல வேலை பார்த்தவர். இந்த சீக்ரெட் தெரியாம இந்த மாதிரியான போலி தலைவர்களுக்கு பின்னால ஒரு கூட்டமே போய், அதுலயும் குறிப்பா அந்த டைம் லைன்ல உள்ள இளைஞர்கள் கூட்டம், இப்ப ஜென்சிஸ் மாதிரி போய் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கிறது ரொம்ப வழக்கமா மாறிடுச்சு. யங்ஸ்டர்ஸா தன்னெழுச்சியா வந்து ஒரு போராட்டம் பண்றாங்கன்னா அந்த போராட்டத்தெல்லாம் மீடியால எல்லாம் காட்ட மாட்டாங்க, பேப்பர்ல எழுத மாட்டாங்க. அப்படியே சப்ரஸ் பண்ணி அந்த போராட்டத்தை யார் லீட் பண்ணி கொண்டு போறாங்களோ அந்த பர்சனோட கதையை முடிச்சு விட்டுருவாங்க. இவங்களா கிரியேட் பண்ற ஒரு மூவ்மெண்ட் மட்டும்தான் மீடியால எல்லாம் பூஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் அதை பார்த்து ஃபர்தரா மக்கள் இன்னும் தெருவில் இறங்கி போராடுவாங்க. அந்த போராட்டத்துல அடிதடி நடத்துவாங்க. அப்புறம் அந்த போராட்டத்துல சில உயிர்களும் போகலாம். திரும்ப அந்த போன உயிர்களை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. கடைசியில வேற வழியே இல்லாம சமூக விரோதிகள் போராட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி இன்னும் பயங்கரமா அடிதடி நடத்துவாங்க. தப்பு. இந்த போராட்டத்துல மிகப்பெரிய கூத்து என்னன்னா, நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததே அந்த டைம்ல ரூலிங் பார்ட்டியா இருந்த ஹேண்ட் கிரஸ் கட்சி தான். அந்த கட்சியோட தலைவர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாராம். இது போக கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ், லெப்ட் சைட் பார்ட்டிஸ் எல்லாமே இந்த போராட்டத்தை ஆதரவு தெரிவிக்காங்களாம். இதுவும் டிராமா தான். ஏற்கனவே 15 வருஷம் நம்ம நாட்டை ரூல் பண்ண கட்சி மேல ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி யங்ஸ்டர்ஸ் மூலமா ஒரு மூவ்மெண்ட் வந்தது, இந்த மூவ்மெண்ட்ல ஒரு தலைவர் வந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவரு அடுத்ததா பிஎம் கேண்டிடேட்டா கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய பிளான் போயிட்டு இருக்கு. தே ஆர் ஜஸ்ட் பினாமிஸ். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பினாமி ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த மாதிரியான ஃபேக் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே.